எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய பதிவாக இருக்குது. அதாவது திரிஃப்லா பவுடர் பற்றியும் இந்த கருஞ்சீரகம் அதாவது மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடர் பற்றி நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதை பற்றியும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. சிலருக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக இந்த வீடியோவை மீண்டும் பதிவு செய்கிறேன். அதாவது என்கிட்ட 2-3 பேர் கேட்டிருக்காங்க, கருஞ்சீரகன்றது வேற தானே, நீங்கள் இந்த கருஞ்சீரகத்தை காமிக்கிறீங்க, நல்லா கருப்பாக இருக்குது, கருஞ்சீரகம் வேற, வெங்காய விதை கலோஞ்சி அப்படின்னு சொல்கிறது வேற அப்படின்னு சொல்கிறீங்க. மிக சரியாக சொல்கிறீங்க. நான் இந்த கருஞ்சீரகத்தை எல்லாரும் சொல்கிற மாதிரி கருஞ்சீரகம் திருத்தாமல் கருஞ்சீரகன்னே சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம்னு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் எத்தனை பேஜஸ் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னாலும் திரும்ப திரும்ப கருஞ்சீரகம்னு சொல்லிட்டு இதைத்தான் காமிக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இது சொல்லும் போதே கருஞ்சீரகன்ற பெயரையும் பயன்படுத்துவேன், கலோஞ்சின்னு சொல்லுவேன், வெங்காய விதைன்னு 3 பெயர்களையும் சொல்லுவேன். உண்மையாலுமே கருஞ்சீரகன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சீரகம் பயன்படுத்துகிறோம் இல்லையா சாப்பாட்டுக்கு, அது போல் சின்னதாக ஒரு சீரகம் இருக்குங்க. அது வேப்பிலையை போல 100 பங்கு கசப்பை கொடுக்கும். அது வாயிலேயே வைக்க முடியாது. ஒரு சீரகம் வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க, ரொம்ப கசப்பு இருக்கும். அதாவது மலை வேம்பெல்லாம் ஒன்றுமே இல்லை அது முன்னாடின்னு சொல்லலாம். ஒரு சீரகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கசப்பு தன்மை இருக்கும். அந்த உண்மையான ஒரிஜினல் கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. எந்த மாதிரியான மருத்துவத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இந்த கருஞ்சீரகத்தை தான் பயன்படுத்தி நிறைய மருந்துகள் தயாரிக்கிறாங்க. அந்த ஒரிஜினல் கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தாலே போதும், நாளடைவில் அந்த சுகர் நார்மலுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, இந்த கலோஞ்சி வெங்காய விதைன்னு நான் சொல்கிறேன்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. அதாவது சுகருக்கு மட்டும் கிடையாதுங்க, இதோட மருத்துவ குணம் நம்ம பார்த்தோம்னா இது பட்டியல்லையே அடங்காது, அவ்வளோ நீண்டுகிட்டே போகும். அதனால தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், குரானில் நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு, இறப்பை தவிர அத்தனை நோயையும் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த இறைவனுடைய இயற்கையான படைப்பு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய விதை கலோஞ்சி, உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தை அதிகமாக பயன்படுத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வடநாட்டவர்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. வடநாட்டில் எந்த ஊறுகாய் போடுறதாக இருந்தால் கூட இந்த கருஞ்சீரகம் இல்லாமல், வெண்கடுகு இல்லாமல், கடுகெண்ணெய் இல்லாமல் ஊறுகாய் போட மாட்டாங்க. அந்த ஊறுகாய்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியாக நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல மருத்துவ குணத்தை கொடுக்குன்றதுக்காக அந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தாளிக்கிறதுல எல்லாம் அந்த கருஞ்சீரகத்தை சும்மா 2 போடுவாங்க. வெண்டைக்காய் தாளிக்கிறது, இல்லை சாம்பார் தாளிக்கிறது, இல்லை பூரி செய்கிறது, இல்லை சப்பாத்தி செய்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் அந்த குருணையாக பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு சும்மா தினமும் சாப்பிட முடியலன்னா கூட அது நம்ம காய்கறியில் போடலாம், ஒரு நாளைக்கு சாம்பாரில் போடலாம், சும்மா 2 சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு பிடி தான் எடுத்து போடணும். அந்த மாதிரி நம்ம கருஞ்சீரகத்தை அதாவது வெங்காய விதையை பயன்படுத்திக்கிட்டு வரலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முடிக்கு நல்லது, நம்ம சருமத்திற்கு நல்லது, உள்ள உட்கொள்கின்றதுனால நம்ம உள் உறுப்புகள், உடம்புல இருக்கக்கூடிய உள் உறுப்புகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடர்னு செஞ்சுருக்கேன். அந்த மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடர் பார்த்தீங்கன்னா மிகவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயன்படுத்தினவங்க அத்தனை பேருமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்த்ரிட்டிஸ் பெயின் போயிருக்கு, அது கை இப்படி இருந்தால் கூட அது சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜாயிண்ட் பெயின்ஸ் போகுது, பேக் பெயின் அதாவது முதுகு வலி இருக்கு இல்லையா அதெல்லாம் போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் குனியா பெயின் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஜாயின்ஸில் இந்த விரல்கள் எல்லாம் ஒரு மாதிரி இப்படி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட சரியாகிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் பெயின் கூட போயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கூப்பிட்டு ரொம்ப மனதார பாராட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் உடம்பு இழைச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் சுகர் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் அந்த மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடரில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல எங்கேயாவது பிளட் கிளாட் ஆயிருந்துச்சுன்னா அந்த பிளட் கிளாட் ஆண்களாக இருந்தால் யூரின்ல இல்லாட்டி மலத்தில் வந்துடும், பெண்களாக இருந்தால் இந்த மாதவிடாய் நேரங்களில் வெளியில் வந்துடுதுங்க. அதை கூட பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் எனக்கு சொல்லியிருந்தாங்க, அதை குடித்தாலே எங்களுக்கு மாதவிடாய் சீக்கிரத்தில் வந்துடுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா சின்ன பெண்களாக இருக்கிறனால அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க, ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்படி எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அது குடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு இம்யூனிட்டி உள்ளர இல்லைன்றது அர்த்தம். ஒன்று, எங்கேயாவது பிளட் கிளாட் ஆகிட்டு அவங்களுக்கு சரியாக மாதவிடாய் போகாமல் தங்கி இருக்கும் இல்லையா, அதை அப்படியே வெளியில் கொண்டு வந்திருக்கும், அதுதான் நடந்திருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் சின்ன பெண்களும் திருமணமானவங்க
இருக்கிறவங்களும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளணும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இந்த கருஞ்சீரகத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு மாதவிடாயை நல்ல அழகாக கொண்டு வந்துடும். இந்த நீர்க்கட்டிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த கருஞ்சீரகம் உட்கொள்றதுனால ரொம்ப நல்லது. அதாவது மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடரை மொத்தமாக அது கொஞ்ச நாளைக்கு குடிச்சிட்டு வரலாம். எது வரைக்கும்னா அவங்க அந்த பிரச்சனைகள் சரியாகிற வரைக்கும். தைராய்டு இருக்கவங்க கூட இது பயன்படுத்திக்கிட்டு வரலாம். இப்போ ஒற்றை தலைவலி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, தலைவலி இருக்கு, ஒற்றை தலைவலி இருக்கு, இல்ல காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பா இல்லை, எங்களுக்கு தூங்கி எழுந்த மாதிரியே இல்லை, கை காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடர் அல்லது கருஞ்சீரக தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது குடிக்கிற நேரம் எப்போன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது காலையில டிஃபன் எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு மத்தியானம் வந்து மதிய உணவு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த 2 வேளைக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கு பாருங்க, 11 மணி, அந்த நேரத்தில் இது குடிச்சிட்டு வரலாம். நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணும், வடிகட்டி குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே போல் த்ரிஃப்லா பவுடர் குடிக்கிறதுலையும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. த்ரிஃப்லா பவுடர் வந்து நாங்கள் காலையில் குடிக்கலாமா இல்லை தேனில் கலந்து சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா துவர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. த்ரிஃப்லா பவுடர் குழந்தைகள் முதியவர்கள் 2 பேருக்கு என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு தண்ணி பிடிக்கலன்னா இந்த தேனில் கலந்து அது கொடுக்கலாம். கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு தண்ணி குடிச்சிக்கலாம். அதே போல் திருமணமானவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு இரவு வந்து சாப்பிட வேண்டாம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி வயிற்றை பெரட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த என்ன பண்ணணும்னா அதோட தன்மை ஆரம்பத்தில் அப்படி இருக்கும், ஆனால் போக போக செட் ஆயிரும். அது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அது என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த குடிச்சிட்டு படுக்கிறனால அந்த காலையில் வந்து சுலபமாக அந்த மலம் கழிக்கணுங்கிறதுக்காக வயிற்றில் இருக்கக்கூடிய கசடெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த வேலையெல்லாம் சரியாக பார்த்துட்ருக்கும். கொலஸ்ட்ரால் எல்லாம் சரியாக அது பேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும், அதாவது எரிச்சிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படும் போது குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை புதிதாக கல்யாணமானவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க காலையில் ஒன்றா தேனில் கலந்து சாப்பிட்டு சுடுதண்ணி நான் சொன்ன மாதிரி லைட்டாக வெதுன்னு குடிச்சிருக்கலாம். இல்லாட்டி நான் சொன்னேன் இல்லையா, இரவு ஊற வச்சு அது காலையில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு குடிக்கலான்னு. ஏன்னா அந்த மாதிரி சொன்னது நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. அதனால் தேனில் கலந்து சாப்பிட்றதும் நல்லது தான். இதில் நிறைய பேர் என்னன்னு கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு உடம்பு இழைக்கணும், அதாவது கிட்டத்தட்ட 3 மாதம் தான் ஆயிருக்கும் குழந்தை பிறந்தா, அவங்கெல்லாம் கேட்டிருக்கீங்க உடம்பு குறையணும், எங்களுக்கு தொப்பை குறையணும், அதனால் வந்து இந்த ட்ரிஃப்லா பவுடரும் அப்புறம் இந்த மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடரும் எடுக்கலாமா, முதுகு ரொம்ப வலிக்குது, ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஊசி முதுகில் போட்டாங்க, அந்த பெயின்லாம் ரொம்ப இருக்கிறனால அது குறையணும், அதுக்காக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதாவது குழந்தைக்கு பால் ஊட்டும் போது தாய் என்ன சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் குழந்தைக்கு போய் சேரும். அந்த த்ரிஃப்லா பவுடர் பார்த்தீங்கன்னா ஃபேட் பர்ன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இருந்தால் கூட அது குழந்தைக்கு போய் சேரும்போது குழந்தை இளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடரும் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பால் ஊட்டும்போது அந்த பெண்கள் சாப்பிடக்கூடாது. அதுக்குன்னு அவசரமாக பால் ஊட்டுறதை நிறுத்திடாதீங்க. தயவு செஞ்சு குறைந்தது 1 வருடமாவது குழந்தைக்கு பால் ஊட்டணும். அப்படி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த தடுப்பூசியும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. காலம் முழுக்க குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள்லாம் போயிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணுங்க, இந்த வயதானவர்களுக்கெல்லாம் கை காலெல்லாம் வலி ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடர் கொடுத்துக்கிட்டு வாங்க. சுகர் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு கூட கொடுத்துக்கிட்டு வரலாம். ரொம்ப நல்லா வேலை செய்யும், நல்ல மருந்து இது. சரி, உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த கருஞ்சீரகம் பற்றி, மேஜிக்கல் பெயின் ரிலீஃப் பவுடர் பற்றி, அப்புறம் வந்து இந்த த்ரிஃப்லா பவுடர் பற்றி இருந்த சந்தேகங்கள்லாம் ஓரளவுக்கு போயிருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.